இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க கபடி போட்டி பத்தி கேள்விப்பட்டேன். போட்டின்னா நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு எதிராளியோட காலை உடைப்பீங்களா? என்ன வெளியூர்ல இருந்து வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க இருந்து வந்தா என்ன சார்? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். போட்டியில நேரா மோதாம இப்படி கோலை மாதிரி ஒரு காலை உடைச்சிருக்கீங்க. ஏய் 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 இருடா. அண்ணே, இவன் யார் என்னன்னு தெரியல. வெளியூர்ல இருந்து வந்து உங்களை குத்த சொல்லிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவன் கை காலை உடைச்சு வெள்ளத்துக்கு போட்டுறேன். ஏய் அவசரப்படாத. வீடு தேடி வந்திருக்கவங்க மேல கை வைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையாரு. என்ன அந்த வெத்து பாய சரவணனுக்கு வக்கடத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ யாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அவனை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம உள்ளூர் விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. அப்படியா? அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியும்ல? ஏன் அதையும் கொடுத்துதான் பாரு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போட்டியில ஜெயிச்சு ஊர்க்காரங்கள கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட வைப்பேன்னு சொல்லுவான். இன்னைக்கு கோயிலுக்குள்ள வான்னு சொல்லுவான். விட்டா நாளைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் கூட பண்ணுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் என்ன கேன பயலா? டேய் முத்துப்பாண்டிடா, பசங்க கிட்ட அவனை காலி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இவனுங்க தான் அவன் மேல பரிதாபப்பட்டு காலை உடைச்சிருக்கானுங்க. கால் இருந்தா தானே கபடி எல்லாம் விளையாட முடியும். அதான் காலை உடைச்சிட்டானுங்க. இது பாரு, நியாயம் தர்மம் பேச இது கோர்ட் இல்ல. இங்க நான் வச்சதான் சட்டம். என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க ஊர்க்காரங்க காலங்காலமா வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டு போறாங்க. இப்பவும் அப்படியே போக வேண்டியதானே? இப்ப என்ன அவங்களுக்கு திடீர்னு கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை வந்துருச்சு? அந்த ஆசையை இப்பவே கிள்ளி எறியறதான் நல்லது. இல்லன்னா அது மரமா வளர்ந்து நிற்கும். அதான் அதிரடி ட்ரீட்மெண்ட் கொடுத்து யாருக்கு அந்த நினைப்பே வராம பண்ண. நான் இப்ப சொல்றேன், நீங்க சரவணன் காலை உடைச்சதால இந்த கபடி போட்டி நடக்காதுன்னு நினைக்காதீங்க. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இருக்கிறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. சார், முத்துப்பாண்டி ரொம்ப மோசமான ஆளு. ஒருத்தரை பழி வாங்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அவன். நான் கபடி விளையாடி ஜெயிச்சிட கூடாதுன்னு தான் என் காலை இப்படி உடச்சு வச்சிருக்கான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது சார். உங்களையும் அவன் சும்மா விட மாட்டான் சார். ஆமா சார், அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, உள்ளூர் பலமும் இருக்கு. அதை வச்சு அவன் என்ன வேணாலும் செய்வான். ரேவதியும் நீங்களும் எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வேண்டாம். கோயிலுக்குள்ள போகணுங்கிறது எங்க ஊர்க்காரங்களோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றதா இவர் அந்த கபடி போட்டியில கலந்துக்க ஆர்வமா இருந்தாரு. அந்த படுபாவி இவரோட காலை உடைச்சிட்டான். எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களா எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? அவர் யாருங்க உங்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? உங்களுக்கு பதிலாக ஒரு ஆளா இருக்கு. இந்த கபடி மேட்சை நம்ம ஜெயிச்சு காட்டலாம். சார், அந்த முத்துப்பாண்டி இவ்வளவு நேரத்துக்கு நமக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பான் சார். போட்டியில வச்சு கூட பெருசா அவன் ஏதாவது செய்வான். எங்களை பார்க்க நீங்க எப்படி சந்தோஷமா வந்தீங்களோ அதே சந்தோஷத்தோட நீங்க வீட்டுக்கு திரும்ப போகணும் சார். அதுதான் எங்களோட ஆசை. மீனாட்சி, நீ எதுக்கு பயப்படுற? அந்த முத்துப்பாண்டியால எதுவும் பண்ண முடியாது. இவர் இந்த மாதிரி பல பேரை பார்த்தவரு. அவன் பிளான் எல்லாம் இவர்கிட்ட எடுபடாது. இந்த கபடி போட்டியில அவன் தோத்துதான் போவான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு ரேவதி. நாங்க கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ, நீங்க நிம்மதியா ஊருக்கு போய் சேரணும்.
நீ ஒன்னும் பயப்படாத. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நீ நம்பிக்கையோட இரு. ஆஹா, கோயில் பிரசாதம்னா பிரசாதம் தான். என்ன அருமையா இருக்கே. ஆ. ஆ, ஆ. ம். இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஆ, மாப்ள. சொல்லு மாப்ள. எங்கடா இருக்க? நானா இந்த பக்கத்து கோயில்ல பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை சாப்பிடுறதுக்காகவே வந்து சாமி கும்பிட்டு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மாப்ள. அப்படியா? சரிடா. ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். மாப்ள, உடனே புறப்பட்டு வரணுமா? ஆமாண்டா. இல்ல, இந்த பொங்கலையாச்சும் சாப்பிட்டு வரலாமேன்னு கேட்டேன். இந்த பொங்கல்ல நல்லா முந்திரி, திராட்சை அதையெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊத்தி கம கமன்னு செஞ்சிருக்காங்க மாப்ள. சாப்பிட்டு வந்துடுறேனே. டேய், உடனே கிளம்பி வாடா. மாப்ள, கிளம்பி வர்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல, உங்க அத்தைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல. அவங்க தான் ரிவால்வர் ரீட் ஆச்சே. துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய், நீ அங்க போக வேணாம்டா. நான் வேற இடத்துல இருக்கேன். நான் சொல்ற ஊருக்கு நீ வா. லொகேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, வர மாப்ள. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. ஏன் எல்லாம் உனக்கு போன்லயே சொன்னாதான் வருவியா? அப்படிலாம் இல்ல மாப்ள. சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன். ம், ஓகேடா. மாப்பிள்ளை எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுறான்? ஒருவேளை பொங்கலை சேர்த்து கொண்டாட கூப்பிடுறானோ? இருக்கும் கொண்டாடிடுவான். உங்களுக்கு பதிலா ஆல் ரெடி பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா நம்ம தான் மேட்ச்ல ஜெயிக்க போறோம். கவலைப்படாம இருங்க. அந்த சரவண வெத்து பயிலுக்காக இவன் களத்துல இறங்க போறானா? களத்துல இறங்குறவன் திரும்ப உயிரோட போக கூடாது. நீங்க அடிக்கிற அடியில ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு சாகணும்டா. அவன் சாவ பார்த்து பயந்து யாருக்கும் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடணும், பொங்கல் வைக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இந்த முத்து பாண்டினால எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும்டா. அண்ணா, உங்க பவர் என்ன? உங்களை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறத அந்த வெளியூர்காரனுக்கு நாங்க காட்டுறோண்ணே. அவன் திரும்ப அவன் ஊருக்கு உயிரோட போக முடியாது. கிரவுண்ட்ல வச்சு அவனை காலி பண்றானே. சூப்பர்ரா. இந்த ஊர் முத்துப்பாண்டியோட கோட்டைன்னு எல்லாருக்கும் காட்டணும்டா. கண்டிப்பா காட்டுவோம்ண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க. வட்டுங்களா? கிளம்புறேன். கடவுளே, என் புருஷன் போற பாதையே சரியில்லை. அவரோட சுயநலத்துக்காக ஊருக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாரு. வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. இந்த ஊரு அமைதியா இருக்கணும். என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவரை திருத்து. நீ நினைச்சா எதுவும் நடக்கும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுடாத.